பாம்பே பஜார் உறவுகளுக்கு இனிய ஜூன் மாத நல்வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் அடிக்கிறதும் ஒரு பக்கம் அணைக்கிறதுன்ற மாதிரியான பலன்கள் தாங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் சனி தன்னுடைய கோச்சார பலன்களை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. அதே நேரத்தில் அந்த சனியினுடைய கையை கட்டி போடுறதுக்கு ராகு 6ஆம் இடத்துல அதை அடக்கி வைக்க முயற்சி பண்ணுறாரு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வேற 10ஆம் இடத்தினுடைய பலன்களை உங்களுக்கு எப்படி எடுத்து கொடுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு யோகரான சுக்கிரன் தன்னுடைய 2ஆம் இடத்தை 8ஆம் இடத்திலிருந்து பார்க்கும்பொழுது 8ஆம் இடத்தினுடைய பாவகங்கள் ஒரு வகையில் செயல்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல ஒரு மாதிரியான 6, 8, 12 தொடர்புகள் படிப்படியான கோச்சார சனியின் பாதிப்புகளில் வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசியில் கன்னி ராசிக்காரர்கள் ஒரு முதன்மை ராசிங்க. என்னங்க நெகட்டிவாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்தில் எனக்கு வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கோ ஜாக்பாட் அடிக்கும் கோடீஸ்வர யோகம் அடிக்கும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்துக்கு அப்படி ஒரு பெரிய விஷயமும் உங்களுக்கு கை கொடுக்காதுங்க. கவனமாக இருங்க உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி. இந்த ஜாதகத்தை பார்க்குறவங்க யாரும் உலக கோடீஸ்வரங்களில் ஒருத்தவங்க இல்லை. சாதாரண நல்ல உழைக்கிறோம், சாப்பிட்றோம், சம்பாதிக்கிறோம் இந்த மாதிரியான தரப்புல இருந்து தான் பார்க்குறவங்க. இந்த இடத்துல ஒரு அகலகால் வைக்கிறதோ உங்களோட தொழிலில் வேற ஒருத்தரை நம்பிக்கையாக வைக்கிறதோ இதெல்லாம் இப்போவே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. படிப்படியாக உங்களோட வேலைக்காரன் உங்களை ஏமாத்துறது, ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏதோ ஒன்று நடந்து உங்களை பலிகடா ஆக்கிறது, இப்போ படிப்படியாக அது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தன்மைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க ஆரம்பிக்குங்க. உங்களுடைய சுயத்தை இழக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்றது தாங்க அந்த மாதத்தினுடைய பலன். அப்போ எதுவுமே நிலைத்தன்மையாக இருக்காதா? ஆறுதலான விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையான விஷயம் ஜோதிடத்தில் இந்த மாதத்தில் உங்கள் ஜாதகத்துக்கு என்ன இருக்குது? 10ஆம் பாவகம் கடுமையான வலுத்திருக்கக்கூடிய அமைப்புகளில் 10ஆம் பாவகத்தினுடைய நட்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. 10ஆம் பாவகத்தினுடைய அமைப்பு என்ன? குரு 10ஆம் பாவகத்தில் வந்து அமர்ந்துடுறாரு. 10ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் வந்துடுறாரு. மாத பிற்பகுதியில் சூரியன் திக்பலமாக வந்துடுறாரு. வேலை, தொழில், வருமானம் சார்ந்த அமைப்புகளில் நல்லதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. வேலை கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை அமைப்புகள், வருமான அமைப்புகளில் ஒரு நிலைத்தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு. நீங்களே வந்து டீச்சிங், கோச்சிங் மாதிரியான பேச்சை, புத்திசாலித்தனத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கிறவங்களா இருக்கீங்க. கஸ்டமர் சர்வீஸ், ஐடி, அக்கௌண்ட்ஸ் மாதிரியான புதன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் வேலை அமைப்புகள் சற்று நல்லா இருக்குங்க. எதிர்பார்த்த இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஜாப் இன்டர்வியூக்கு போகிற இடத்துல உங்களையே செலக்ட் பண்ணிக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லி வேலை, வருமான பாவகங்கள் பலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம்ங்க. இந்த தன்மைகள் நன்றாகவே இருக்கும். பெற்றவங்களோட குறிப்பாக அம்மாவோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மெதுவாக விலகக்கூடிய தன்மையும் இந்த மாதத்திலே இருக்கும். இந்த மாதத்தினுடைய நெகட்டிவான அமைப்பு என்ன? உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் காதலர்களாக இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் பெரிய பிரச்சனைகளாக வருது. 3வது நபரின் தலையீடு மெதுவாக வர ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரியான நீங்கள் ஒரு மாதிரியான பிடிவாத குணத்துக்குள்ள மெதுவாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இந்த பிடிவாதத்தினால என்ன இருக்கும்? உங்களை சுற்றி இருக்கிறவங்க மெல்ல மெல்ல அப்படி விலக ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான சில விஷயம் இருக்கும். இதில் கவனமாக இருங்க. இப்போதைக்கு கிடைக்கிற வேலைக்கு போய் இருக்கிற வேலையை பார்த்துக்கோங்க. வருமானம், தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே தொழில் செய்கிறீங்க, விவசாயம் செய்கிறீங்கன்றவங்களுக்கு தொழில் செய்கிற அந்த இடத்துல உடையவன் இல்லா தொழில் பால்ன்ற மாதிரியான எங்கே வருமானம் வருது, எவ்வளோ வருமானம் வருதுன்றதை தயவு செய்து நீங்களே அங்கேருந்து பார்த்துக்கிறது அப்படின்றது இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குங்க. கூடுதலாக அகலகால் வைக்க தேவையில்லாத ஒரு காலகட்டம்னு சொல்லுவேன். என்னதான் இருந்தாலும் உங்களோட 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதும் புதன் வலுத்து இருக்கிறதும் இங்கே தான் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், அதில் போடுறேன், இதில் போடுறேன், ஒரு மாதத்தில் எலன் மாஸ்கை பின்னுக்கு தள்ளுறேன்றதெல்லாம் இந்த இடத்துல தான் வந்து ஐடியா கொடுப்பாங்க. தயவு செய்து இது எல்லாத்தையும் நீங்கள் புறக்கணிக்கிறது இந்த ஜூன் மாதத்தினுடைய மிகப்பெரிய நல்ல பலனாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த அமைப்புகளில் வெளியே டிராவல் இருக்குங்க. 8ஆம் இடம் சுபத்துவமானாலே ஒரு மாற்றம், ஒரு டிராவல், இடம் மாற்றம் மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அந்த இடம் மாற்றம் இப்போவே பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஒரு 1-2 வாரத்திலேயே நடந்துகிட்டு இருக்கும். 8ஆம் இடத்தினுடைய சுபத்துவ அமைப்புகளில் இன்டர்னலாக இங்கிருந்து இந்த மாநிலத்துக்கு போகிறாங்க, அந்த மாநிலத்துக்கு போகிறன்ற மாதிரியான உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்கும். நிறைய மாற்றங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் வருங்க. அந்த சர்ப்ரைஸ் உங்களை அதிர்ச்சிப்படுத்தக்கூடிய அமைப்புகளாக இருக்கும், உண்மை நிலவரங்களாக இருக்கும். அதற்கு உங்களுடைய மனதை திடப்படுத்திக்கங்க. என்ன இருந்தாலும் புத்திசாலித்தனத்தை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு புத்திசாலித்தனத்தினால அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட யாரையும் நம்பாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ஜூன் மாதம் 2025 சகல தரப்பு கன்னிராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் ஜூன் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் 22ஆம் தேதி வரைக்கும் உங்களை சங்கடப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு அறிமுகமோ, ஒரு தொடர்போ, ஒரு சம்பவமோ நடந்தது அப்படின்னாக்கா ஒரு 2 நாளைக்கு ரியாக்ட் பண்ணாமல் எதையும் பண்ணாமலே இருங்க. அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு கடந்து போகக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த நாள் உங்களுடைய சந்திராஷ்டம நாளாக இருக்கும்.